கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் இந்த புதிய நாளை காண கிருபை செய்தபடி கர்த்தரை ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்த போகிறோம். கர்த்தரை அவர் வல்லமையை நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள் என்ற வார்த்தையின்படி இன்றைக்கும் கர்த்தர் அவருடைய சமூகத்தை தேடி வந்திருக்கிறோம். கர்த்தரை தேடி வந்திருக்கிறோம். யாரை தேடுகிறீர்கள் என்று கேட்டார்கள். நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம் என்று சொன்னார்கள். நான் தான் என்று சொன்னார். அப்படியே பின்னிட்டு தரையில் விழுந்தார்கள் என்று சொல்லி, நான் தான் நசரேயனாகிய இயேசு, நான் தான் சொன்ன மாத்திரத்தில் எல்லாரும் அப்படியே பின்னிட்டு தரையிலே விழுந்தார்கள். தேவனுடைய வல்லமை, கர்த்தரையும் அவர் வல்லமையை நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். கடந்த நாட்கள் முழுவதும் கர்த்தர் நம்மை நடத்தினார், நம்மோடு இருந்தார். தேவனை நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரட்டதுமான நிலத்திலே என் ஆத்மா உண்மையில் தாகமாக இருக்கிறது, மாம்சமானதும் வாஞ்சிக்கிறது. இப்படியே இந்த அனுபவத்தோடு உண்மை பார்க்க, பரிசுத்த ஸ்தலத்தில் உண்மை பார்க்க ஆசையாயிருந்து உன்னுடைய வல்லமையை கண்டேன், மகிமையை கண்டேன் என்று தாவீதை போல நாமும் கர்த்தரை பார்ப்போம். அவருடைய வல்லமையை பார்ப்போம், அவருடைய மகிமையை பார்ப்போம். கர்த்தாவே, காலையில் சத்தத்தை கேட்டருளுவீர், காலையில் உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி நான் காத்திருப்பேன் என்று சொல்லி கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் என்று சொல்லி பயங்கரமான குழியிலும் புலையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து கண்மலையிலுமே நிறுத்தி அடிகளை உறுதிப்படுத்தி தேவனை துதிக்கும் புது பாட்டை என் வாயிலே கொடுத்தார் என்று சொல்லி இந்த தாவீதின் அனுபவத்தை எல்லாம் கர்த்தாவே இந்த காலை வேளையில் எனக்கு தரேன்னு சொல்லி கேட்கலாமா? மோசனிடத்தில் சொன்னார், நீ விடியற் காலத்திலே ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி காலமே என் சமூகத்திலே வந்து நில் என்று சொல்லி அப்பொழுது வார்த்தைகளை கொடுத்தார், கட்டளைகளை கொடுத்தார், பிரமாணங்களை கொடுத்தார். இந்த காலை வேளையில் அவருடைய வார்த்தைக்காய் கெனசரத்து கடல் அருகே அதிகாலமே ஜனங்கள் எல்லாரும் கர்த்தரிடத்திலே நெருங்கினார்களாம். முடிந்தவர்கள் முழங்கால் படியிட்டு தெய்வ சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். கர்த்தருக்கு முன்பாக பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம். வாருங்கள், கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள். இந்த வார்த்தையின்படியே தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். தூரத்திலே ஆயக்காரன் வந்தான், தூரத்திலே நின்றான், வானத்துக்கு கண்களை எடுக்க துணியாமல் மார்பில் அடித்துக்கொண்டு பாவியாகி என்மேல் கிருபையாயிரும் என்று சொன்னானே. அவர் நீதிமானாக்கப்பட்டான். அன்றைக்கு அவன் நீதிமானாக்கப்பட்டான். பாவியாகி என்மேல் கிருபையா சொல்லலாமா? நாமும் கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு அன்பு கூறத்தக்கதாக முழு இருதயத்தோடு நான் உம்மை துதிப்பேன், உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பேன் என்று தாவீதின் அனுபவம். நான் உம்முடைய மிகுந்த கிருபையினால் ஆலயத்துக்குள் பிரவேசி பரிசுத்த சந்நிதிக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்வேன். இப்படிப்பட்ட அனுபவங்களை எல்லாம் கர்த்தாவை எங்களுக்கும் தாரும் என்று சொல்லி கேட்கலாமா? பார்க்கிற கேட்கிற அத்தனை பேர் எல்லா கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம், அவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், முகங்கள் வெட்கப்படவில்லை என்று சொல்லி பிதாக்கள் உம்மை நம்பினார்கள். நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர், உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள் சொல்லி கர்த்தரை நம்பி வந்திருக்கிறோம். கர்த்தருடைய முகத்தை தரிசிக்க வந்திருக்கிறோம், அவருடைய வார்த்தை கேட்க வந்திருக்கிறோம், அவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்த வந்திருக்கிறோம். கர்த்தரை ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மே ஸ்தோத்திரிக்கிறோம், மே ஸ்தோத்திரிக்கிறோம், மே ஸ்தோத்திரிக்கிறோம், மே ஸ்தோத்திரிக்கிறோம், மே ஸ்தோத்திரிக்கிறோம். நல்லவரே ஸ்தோத்திரம், வல்லமையுள்ளவரே ஸ்தோத்திரம், ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமுள்ள தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் உள்ளவரே ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபையாக அந்த நாளை நேரத்தை கொடுத்துறதற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பாவங்கள கழுவி அக்கிரமணிங்க சுத்திகரித்து மீறுதல்களை மன்னித்து தயவா எனக்கு இறங்கும்படியாய், எங்களுக்கு இறங்கும்படியாய். ஹல்லேலூயா. பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் என்ற ஆயக்காரனை போல கர்த்தாவே நாங்களும் தாழ்த்துகிறோம். அப்பா, நாங்களும் தாழ்த்துகிறோம், எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை தாழ்த்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள் என்ற வார்த்தையின்படியே கர்த்தருக்கு முன்பாக பணிந்து கூடி முழங்கால் படியிட கடவோம். வாருங்கள் என்ற வார்த்தையின்படி எங்களை தாழ்த்துகிறோம், தரைமட்டு தாழ்த்துகிறோம், தரைமட்டு தாழ்த்துகிறோம். பாவங்கள கழுவுங்க, பாவங்கள கழுவுங்க, பாவங்கள கழுவுங்க. அக்கிரம நீங்க சுத்திகரித்து மீறுதல்களை மன்னித்து தயவா எனக்கு எங்களுக்கு நேரங்கபடியா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிந்தனைகள் சுத்திகரிக்கப்பட, எண்ணங்கள் சுத்திகரிக்கப்பட, நினைவுகள் சுத்திகரிக்கப்பட, வாயின் வார்த்தைகள் சுத்திகரிக்கப்பட, என் பார்வைகள் சுத்திகரிக்கப்பட, வழிகள் சுத்திகரிக்கப்பட, நடக்கைகள் சுத்திகரிக்கப்பட, எங்கள் ஆவி ஆத்தும சரீரம் சுத்திகரிக்கப்பட வேண்டும், சுத்திகரிக்கப்பட வேண்டும், சுத்திகரிக்கப்பட வேண்டும், சுத்திகரிக்கப்பட வேண்டும். கழுவப்பட ஒப்பு கொடுக்கிறோம், அழுவப்பட ஒப்பு கொடுக்கிறோம். சர்வ அங்க தகன பலியாக ஒப்பு கொடுக்கிறோம், அழுவப்பட ஒப்பு கொடுக்கிறோம். சர்வ அங்க தகன பலியாக ஒப்பு கொடுக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு
இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்ற வார்த்தையின்படி இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் வெளியேறப்பட்ட அந்த ரத்தத்தினால் பரிசுத்தமான அந்த ரத்தத்தினால் குற்றமில்லாத உடைய ரத்தத்தினால் மாசற்ற உடைய ரத்தத்தினால் ஹல்லேலூயா பாவிகளுக்காக இந்த உலகத்திலே சிந்தின அந்த பரிசுத்தமுள்ள அந்த ரத்தத்தினால் ஹல்லேலூயா அந்த கல்வாரியின் ரத்தம் ஹல்லேலூயா கெத்செமனே தோட்டத்திலே வியர்வையாய் பெரும் துளிகளாய் விழுந்த அந்த ரத்தம் ஹல்லேலூயா ஒரு விசை என்னை கழுவட்டும் எங்களை கழுவட்டும் பார்க்கிற கேட்கிற அத்தனை பேரை கழுவட்டும் ஆண்டவரே. கழுவப்பட ஒப்பு கொடுக்கிறோம். நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கில்லை என்று சொல்லி இருக்கிறீரே. ஹல்லேலூயா கழுவப்பட ஒப்பு கொடுக்கிறோம். ஆமாண்டவரே கர்த்தருடைய நாம மகிமையடை. இந்த ஒரு விசை எங்களுக்கு இறங்கும்படியா இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் தேவனை தரிசிப்பவர்கள் வார்த்தையின்படி கர்த்தார் ஹல்லேலூயா மை தரிசிக்கும்படியானவர் சுத்திகரிப்பை கர்த்தர் கொடுப்பீராக. ஆமாண்டவரே இருதயத்தில் அப்படி ஒரு பரிசுத்தம் இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் தான் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசித்தது இல்லையே. வேதத்திலுள்ள நீதிமான்கள் பரிசுத்தவான்கள் ஹல்லேலூயா அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள் சீசர்கள் ஆண்டவரே உத்தமர்கள் ஆண்டவரே உம்மை தரிசித்திருக்கிறார்கள். அதுபோல நாங்களும் தரிசிக்கத்தக்கதான கிருபைகளை தான். என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தை தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் உம்மிடத்திலே சொல்லிற்று என்ற வார்த்தையின்படியே தேடி வந்திருக்கிறோம் உம்முடைய முகத்தை தரிசிக்க வந்திருக்கிறோம். ஆமாண்டவரே ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஹல்லேலூயா அன்பானவரே ஸ்தோத்திர ரட்சகரே ஸ்தோத்திரம். இழந்து போனதை தேட வந்தவரே ஸ்தோத்திரம். தீர்மானத்தின்படி என்ன எங்களை எல்லாரையும் முன்குறித்திருக்கிறீங்களே அதற்காக ஸ்தோத்திரம். தெரிந்து கொண்டீரே ஸ்தோத்திரம். அழைத்திருக்கிறீரே ஸ்தோத்திரம். சர்வத்துக்கு மேலான தேவனே ஸ்தோத்திரம். சர்வ வல்லமையில தேவனே ஸ்தோத்திரம். நேற்று மீண்டும் நாளையும் என்றுமே நீங்கள் மாறாதவராக இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். வாக்குத்தத்தம் கொடுத்து நடத்துகிறவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா நீர் வாக்கு மாறாதவர் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லமையுள்ளவர் என்று முழு நிச்சயமே நம்பி விசுவாசத்திலே ஆபிரகாம் வல்லவர் ஆனது பொழுது கர்த்தாவே நாங்கள் விசுவாசத்திலே வல்லவர்களாக மாற்ற கர்த்தர் கிருபை தான். கர்த்தருடைய நாம மகிமையடையட்டும். ஹல்லேலூயா இம்மட்டும் எங்களை தாங்கினதற்காக ஸ்தோத்திரம். தப்பித்ததற்காக ஸ்தோத்திரம். ஏந்தி கொண்டதற்காக ஸ்தோத்திரம். சுமந்து வந்ததற்காக ஸ்தோத்திரம். வழி நடத்தினதற்காக ஸ்தோத்திரம். ஆலோசனைக்காக ஸ்தோத்திரம். சுகத்திற்காக ஸ்தோத்திரம். பலத்திற்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வாதங்களுக்காக ஸ்தோத்திரம். நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம். உபகாரங்களுக்காக ஸ்தோத்திரம். உதவிகளுக்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தருடைய நாம மகிமையடைய தேவனே ஏசப்பா சோதர பாவங்கள கழுவி அக்கிரமணிங்க சுதிகள் மீறுதல்களை எல்லாம் மன்னித்து தயவாய் எனக்கு எங்களுக்கு நீர் இறங்கும்படியா. ஹல்லேலூயா ஆபிரகாமின் தேவனே ஸ்தோத்திரம். ஈசாக்கின் பயபக்திக்குரியவரே ஸ்தோத்திரம். யாக்கோபின் தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா அவர் இஸ்ரவேலின் தேவனாக இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் பெரியவராக இருக்கிறார். வார்த்தையின்படி கர்த்தாவே ஹல்லேலூயா ஆமாண்டவரே கர்த்தருடைய நாம மகிமையடையட்டும். ஹல்லேலூயா இஸ்ரவேலின் பரிசுத்தர் ஹல்லேலூயா உன் நடுவில் பெரியவராக இருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் உன் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் ஹல்லேலூயா பரிசுத்தரே ஸ்தோத்திரம். நல்ல போதகரே ஸ்தோத்திரம். நல்ல மேய்ப்பரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா தேவரீர் நல்லவர் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா தாவீதை போல மிகுந்த கிருபையினால் ஆலயத்துக்குள் பிரவேசிப்பேன். பரிசுத்த சந்நிதிக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்வேன் என்ற வார்த்தையின்படி ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அப்படி ஒரு அனுபவத்தை எங்களுக்கு தான். மோசேக்கு சொன்னது போல விடியற் காலத்திலே நீ ஆயத்தமாய் ஹல்லேலூயா சீனாய் மலையிலே ஏறி காலமென் சமூகத்திலே வந்து நில் என்று சொல். அப்படி ஒரு அனுபவத்தை எங்களுக்கு தான். ஹல்லேலூயா நம்முடைய சமூகத்திலே நிற்கும்படியா நம்முடைய சந்நிதியிலே நிற்கும்படியா ஹல்லேலூயா நம்முடைய சந்நிதியிலே எங்கள் கால்கள் நிற்கலாயிற்று என்ற வார்த்தையின்படி கத்தா எங்களை தேவ சமூகத்துக்கு நேரா தேவ சந்நிதிக்கு நேரா நம்முடைய பாதபடிக்கு நேரா ஆலயத்துக்கு நேரா எங்களை நடத்தினவரே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா அந்த காலை வேளையிலே கத்தாவே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா மாமிசம் பலவீனம் உள்ளதுதான், ஆவியோ உற்சாகம் உள்ளது என்ற வார்த்தையின்படி கத்தா பரிசுத்த ஆவியானவர் செயல்படும்படியாக ஜெபிக்கிறோம். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். வார்த்தை தேவ ஆவியினால் இந்த காலை வேளையிலே நாங்கள் நடத்தப்பட கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. ஒவ்வொருவரை நடத்துங்க, ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களை நடத்துங்க. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். எல்லா பலவீனங்கள் மாற, எல்லா மந்த நிலைகள் மாற, எல்லா சோர்வுகள் நீங்கள் எல்லா அப்பா நிந்தனைகள் மாறட்டும். கர்த்தாவே கிருபை தாங்க ராஜா. ஹல்லேலூயா இன்றைக்குரிய காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுங்கப்பா. ஜெயமோ கர்த்தரால் வரும். நான் நம்பினது அவராலே வரும். எப்பொழுது மாறுதல் வரும், ஒத்தாசை வரும் என்று சொல்லி கர்த்தாவே ஆமாண்டவர் இந்த காலை வேளையிலே கர்த்தர் கொடுக்கும்படியாக ஆண்டவரே உயிருள்ள நாளெல்லாம் நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. யோசுவா கொடுத்த அதே வாக்குத்தத்தம் கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய ஜனங்களுக்கு நீர் கொடுப்பீராக. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு பயந்து நடக்கும்படியான ஒரு கிருபை. கர்த்தருக்கு பயந்து அப்பா கர்த்தருக்கு பயந்து கர்த்தருக்கு பயந்து கர்த்தருக்கு
எனக்கு பயப்படும் பயத்தை உனக்கு முன் செல்லுவேன் என்று சொல்லி அப்பா யாத்திராங்கமத்தில் சொல்லப்பட்டது போல் எனக்கு பயப்படும் பயம், என்னாலும் பயந்திருக்கிறவன் பாக்கியவான் என்ற வார்த்தையின்படி என்னாலும் பயந்திருக்கத்தக்கதான். ஒவ்வொரு காரியத்திலும் பயந்து பயந்து உமக்கு பயந்து பயந்து நீர் எங்களை காண்கிற தேவனா இருக்கிறபடினா உமக்கு பயந்து பயந்து பொல்லாப்பை விட்டு விலகுகிற யோபை போல ஆண்டவரே, ஹல்லேலூயா, உமக்கு பயந்து பாவத்தை விட்டு விலகின யோசேப்பை போல ஆண்டவரே கர்த்தர் இன்றைக்கும் நடத்துவீரா. எந்த காரியத்திலும் தீட்டுப்படாதபடி உமக்கு பயந்து தானியேலை போல ஒரு தீர்மானம் பண்ணுகிற உமக்கு பயந்து ராஜா, என்னாலும் பயந்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஆமாண்டவரே கர்த்தர் அப்படி ஒவ்வொருவரையும் நடத்துங்க. கர்த்தருடைய நாம மகிமையுடைய நின்றுக்குரிய காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறதற்காக தேவ சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். மட்டும் தாங்கினதற்காக சோதரம், தப்பியதற்காக சோதரம், ஏந்தி கொண்டதற்காக சோதரம், சுமந்து வந்ததற்காக சோதரம், வழி நடத்தினதற்காக சோதரம், ஆலோசனைக்காக சோதரம், சுகத்திற்காக சோதரம், பலத்திற்காக சோதரம், ஆசீர்வாதங்களுக்காக சோதரம், நன்மைகளுக்காக சோதரம், உபகாரங்களுக்காக சோதரம், உதவிகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த நாட்கள் முழுவதும் இந்த மாதத்திலே கடைசி நாட்களிலே நிற்கிறோம். இந்த மாதம் முழுவதும் எங்களை நடத்தின நீ செய்த உதவிகளுக்காக உபகாரங்களுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எண்ணற்ற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த மாதம் முழுவதும் எங்களை நடத்தின அந்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். தாவீது கிருபை அது நிச்சயமான கிருபை, அது விசேஷித்த கிருபை ஆண்டவரே, அது அருமையான கிருபை. ஆலயத்திலே சிந்தித்து கொண்டிருக்கிற அந்த கிருபை, அந்த நம்ப பண்ணுகிற நம்பின அந்த கிருபை இன்றைக்கும் கர்த்தாவே ஸ்தோத்திரம். வேதத்துள்ள பரிசுத்தவான்கள் நீதிமான்களுக்கு கொடுத்த அந்த கிருபை, பவுலுக்கு சொன்ன என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லி உங்க கிருபை மட்டும் தாங்கினதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே இந்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம், மகா பெரிய இரக்கங்களுக்காக ஸ்தோத்திரம். தாவீது சொன்ன கர்த்தருடைய கரத்தில் விழுவேனாக என்று, உம்முடைய இரக்கங்கள் மகா பெரியது. இரக்கத்திற்காக கெஞ்சி நிற்கிறோம். இந்த காலை வேளையிலே நீர் எங்களுக்கு இறங்குகிற வரைக்கும் இரக்கத்திற்காக கெஞ்சி நிற்கிறோம். இந்த இரக்கங்கள் மகா பெரியது, உங்கள் தயவு பெரியது. தயவிற்காக ஸ்தோத்திரம், உங்கள் தயைக்காக ஸ்தோத்திரம், அன்பிற்காக ஸ்தோத்திரம். மரத்திலிருந்து கொடுக்கப்படுகிற இந்த தேவனுடைய ஈவுக்காக ஸ்தோத்திரம். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. நீங்கள் எங்கள் மேல் வைத்திருக்கிற அந்த அன்பு இது தேவனுடைய கர்த்தாவே தொடர்ந்து நடத்தும்படியாக கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசம் பண்ணுகிற தேவனை நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம் ஆண்டவரே. இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசம் பண்ணுகிறது, எங்களுடைய துதிகளுக்குள்ளும் நீங்கள் வாசம் பண்ணுகிறதற்காக ஸ்தோத்திரம். துதியத்திலே இன்பமும் ஏற்றதுமாக இருக்கிறதற்காய் துதிக்கிறோம், துதியத்திலே நல்லதாக இருக்கிறதற்காய் துதிக்கிறோம், துதியத்திலே தகுமென்ற வார்த்தைகளுக்காய் துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஜனத்தை எனக்கு ஏற்படுத்தின அவர்கள் ஏன் துதியை சொல்லி வருவார்கள் என்று அதற்காக எங்களை ஏற்படுத்துவதற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். துதிப்பதற்காக தாவீது 4000 பேரை வைத்து ஆண்டவரே தம்புரோடு வீணையோடு அவர்கள் துதித்து கொண்டிருந்தார்கள் என்ற வார்த்தையின்படி ஆமாண்டவரே துதிப்பதற்காக ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, உம்மை துதிக்கிறோம். ஆலயத்திலே துதிக்கிறோம், சமூகத்திலே துதிக்கிறோம், உம்முடைய சந்நிதியிலே துதிக்கிறோம். ஹல்லேலூயா, உம்முடைய பாதபடியிலே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவர். ஒருமனப்பட்டு துதிக்கிறோம், சபையாராய் துதிக்கிறோம், இதை பார்க்கிற கேட்கிற எல்லா குடும்பங்களும் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு அசைவு உண்டாகட்டும், ஒரு இரைச்சல் உண்டாகட்டும். கர்த்தர் இன்றைக்கு கிரியை செய்யுங்கப்பா. துதிக்க பாத்திரரானவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம், துதிக்கப்படத்தக்கவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நீர் மாத்திரமே துதிக்கு பாத்திரராய் இருக்கிறீர். என் துதிய விக்கிரங்கள் கொடை என்று வைராக்கியம் பாராட்டினீரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசம் பண்ணுகிற தேவனை நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நாங்கள் நிற்பது நிர்மலமாகாதிருப்பது தேவனுடைய கிருபையே, இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவைகள் காலைதோறும் புதியவனுடைய சொல். இன்றைக்குரிய கிருபையினால் கர்த்தரை நடத்தும்படியாக தாழ்த்துகிற ஒப்பு கொடுக்கிறோம். அப்போஸ்தலர் ஆசீர்வாதம் ஐயாவை ஆண்டவரே உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இன்றைக்கும் கரத்தில் எடுத்து அக்னி ஜுவாலையாக பயன்படுத்தும்படியாக ஐயா மூலமாக இத்தனை சபைகள் ஆண்டவரே 1,00,000 பேர் ஆண்டவரே நீர் உருவாக்கி நீரே ரட்சிக்கப்பட்டு சபையிலே ஆண்டவரே பெருகட்டும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். ஐயா மூலமாக கர்த்தாவே இன்றைக்கும் நீங்கள் பேசும்படியாக இதோட வல்லமை இறங்கட்டும். பாஸ்டர் ஜிம்ஸுக்காக ஸ்தோத்திரம், பாஸ்டர் ஜேசனுக்காக ஸ்தோத்திரம், பாஸ்டர் குமாருக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் அவர்களை கரத்தினோடு அக்கினி ஜுவாலையாக பயன்படுத்துகிறார். தமிழ்நாடு முழுதும், இந்தியா முழுதும், உலகம் முழுதும் நடைபெறுகிறதான எல்லா ஆத்மநேசர் கிளை சபை ஊழியர்களை கர்த்தாவே இன்றைக்கு அக்கினி ஜுவாலையாக கரத்தினோடு பயன்படுத்துங்க. குடும்பங்களை ஆசீர்வதிங்க, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. உடன் தேவ பிள்ளைகள், மூப்பர்கள், விசுவாசிகள், கொடுக்கிற தாக்கிற ஜெபிக்கிற எல்லாருக்காகவும் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. யார் யார் சபையை முக்கியப்படுத்தி, ஆராதனை முக்கியப்படுத்தி, ஆண்டவரே ஊழியக்காரர்களை, தேவதாசர்களை முக்கியப்படுத்தி, அவருடைய குடும்பங்களை முக்கியப்படுத்தி, அவர்களுக்காக பாரத்தோடு தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கிறார்களோ அத்தனை குடும்பங்களையும் கர்த்தர் இன்றைக்கு ஆசீர்வதிங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். விசேஷித்த விதமாக எங்கள் தேவதாசருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தாவே ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். அக்கினி ஜுவாலையாய் தெரிந்து கொண்டு அழைத்த நோக்கம் நிறைவேறட்டும். ஆண்டவரே இந்த இடத்துல வைத்திருக்கிறவருக்கு முகாந்திரம் உண்டு ராஜா. கர்த்தருடைய நாமம் மகிமை. அதிகாலமே உபதேசத்தை கேட்க ஆலயத்துக்கு வருவார்கள் என்ற வார்த்தையின்படி தேவதாசர் மூலமாய்
கொடுக்கப்படுகிற அந்த வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாம மகிமையுடைய. கர்த்தாவே கிருபைதான், பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. கரத்திரெடுத்து அக்கினிச்சு வேலையாக பயன்படுது. பாஸ்டர் அம்மாவுக்காக ஸ்தோத்திரம். கரத்திரெடுத்து பயன்படுத்துகிற கண்ணீரின் ஜெபம், கண்ணீர் எல்லாமே துருத்தியில் வைத்திருக்கிறீர். ஜெபத்தின் மூலமாக ஆண்டவரே இன்னும் ஆசீர்வாதங்கள் கொடுங்க. கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. பாஸ்டர் சாமி இரவும் பகலும் பிரயாசப்படுகிற, இரவும் பகலும் கர்த்தருக்காக உழைக்கிற ஆண்டவரே பாஸ்டர் சாமோட கரத்தை தாயின் கருவில் கண்டிருக்கிற நோக்கம் முகாந்திரம் உண்டு நடத்துங்க. இன்றைக்கும் கர்த்தர் கரத்திரெடுத்து அக்கினி ஜுவாலையாக பயன்படும். உன் வாயிலிட்ட வார்த்தைகளை அக்கினியாகும், ஜனங்களை விரகமாக்கினேன் என்ற வார்த்தையின்படி நடத்தும் பொழுதெல்லாம் கர்த்தர் அக்கினியாக நீங்கள் வெளிப்படு. கர்த்தருடைய நாம மகிமையுடைய. பார்க்கிற கேட்கிற எல்லா குடும்பங்களுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து நடத்துங்க. நல்ல மேய்ப்பராய் ஆண்டவரே உம்முடைய மேய்ச்சலின் ஆடுகளாய் இருக்கிறோம். எல்லாவற்றையும் நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். துதிகர மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். அவர் பெருகட்டும், நாங்கள் சிறுகட்டும். இந்த கீதாநகர், மாத்தூர், மணப்பறை, லால்குடி, மேட்டுப்பட்டி, சோழகம்பட்டி, பெரம்பலூர் ஊழியங்களை எல்லாம் ஆசீர்வதித்து நடத்தப்போகிற எல்லா ஜெபக்குழுக்காக ஸ்தோத்திரம். ஜெபக்குழுக்கள் ஆசீர்வதிக்கப்படலாம். உண்மையுள்ளவர்களாய் உத்தரவாதத்தோடு ஜெபிக்கிறவர்களாக இவரை ஜெபக்குழு நடத்துகிறவர்கள் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதா ஆமென். சபையாரை கர்த்தரிடத்தில் கேட்போம். எல்லாரும் ஒருமனப்பட்டு, தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே தேடுகிறேன். சங்கீதம் 63:1. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள். தினந்தோறும் அதிகாலையில் எழுந்து பாரப்பட்டு ஜெபியுங்கள். ஞானம் தாரும், தேவ ஞானம் தாரும், மெய் ஞானம் தாரும், மகா ஞானம் தாரும், பலன் தாரும், தேவ பலன் தாரும், மகா பலன் தாரும். சுத்திகரிப்பை எனக்கு தார். கர்த்தரை வைக்க வேண்டிய ஸ்தானத்தில் கர்த்தரை வைக்க கிருபைதான். என்னை வைக்க வேண்டிய ஸ்தானத்தில் என்னை வைக்க கிருபைதான். மற்றவர்களை வைக்க வேண்டிய ஸ்தானத்தில் வைக்கவும், கனம் பண்ண வேண்டியவர்களை கனம் பண்ணவும் மதிக்கவும் கிருபைதான். கிறிஸ்துவின் உடையவர்கள் தங்கள் மாமிசத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். கலாத்தியர் 5:24 என்ற வசனத்தின்படி என் மாம்சீகமும் சிலுவையில் அறையப்பட உதவி செய்யும். 1 கொரிந்தியர் 9:19 மற்றவர்களுக்கு போதிக்கிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்த எனக்கு உதவி செய். பரிசுத்த ஆவியினால் மாம்ச கிரியைகள் அளிக்கப்பட உதவி செய். என் சரீரத்தை பரிசுத்த ஆவியின் ஆலயமாக ஒப்புக் கொடுக்க உதவி செய். ரோமர் 5:5 பரிசுத்த ஆவியினால் தேவான்பு இருதயத்தில் ஊற்றப்பட வேண்டும். மத்தேயு 11:29 சாந்தத்தையும் மனத்தாழ்மையும் நான் கற்றுக்கொள்ள உதவி செய். கீழ்ப்படிதலை எனக்கு தார். விசுவாசத்தை எனக்கு தார். உண்மை உள்ளவர்களாக இருந்து பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற உதவி செய். ஜெப வாழ்க்கையை தார். பரிசுத்த ஆவியானவருக்கு முற்றிலும் என்னை ஒப்புக் கொடுக்க உதவி செய். பரிசுத்த ஆவியின் வழி நடத்துதலுக்கு என்னை ஒப்புக் கொடுக்க உதவி செய். கர்த்தாவே, நீர் வருமட்டும் உண்மையும் உத்தமமுமாக உம்முடைய முழுமையான பாதுகாவல் ஆதரவோடும் உம்மால் நியமிக்கப்பட்டு வல்லமையால் கொடுக்கப்படுகிற ஊழியம் செய்யும் ஊழியர்களோடும் தேவ பிள்ளைகளோடும் ஊழியம் செய்ய உதவி செய். ஒருமனப்பட்டு ஊழியம் செய்ய உதவி செய்யும். பிதாவாகிய தேவனோடும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் பரிசுத்த ஆவியாகிய சபையோடும் நியமிக்கப்பட்ட ஊழியர்களோடும் ஒன்றித்து செயல்பட உதவி செய்யும். சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி, நிலைநிறுத்தி கனி கொடுக்கிற மரமாக என்னை மாற்றும். 2 தீமோத்தேயு 3:1 முதல் 5 வரை உள்ள வசனங்களின்படி விடக்கூடிய காரியங்களை விட்டு விலக எனக்கு கிருபைதான். யோவான் 17 முதல் 26 வரை உள்ள வசனங்களின்படி பிதாவும் குமாரனும் ஒன்றாயிருக்கிறது போல உம்மோடும் உம்மால் மனவாட்டியாக தெரிந்து கொண்ட தேவ ஜனங்களோடு ஒன்றித்து ஐக்கியப்பட்டு உம்மை ஆராதிக்கிற சபையில் நாட்டப்பட்டு பொறுப்புடன் செயல்பட்டு செழிப்புடன் இருக்க உதவி செய்யும். ஆமென். 103ஆம் சங்கீதம் வாசிப்போம். சங்கீதம் 103 தாவீதின் சங்கீதம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலைக்கு மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியும் நியாயத்தையும் செய்கிறார். அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரியப்படினார். கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றைக்கும் கோபம் கொண்டிரார். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாய் இருக்கிறது. மேற்குக்கும் கிழக்கு
கிழக்குக்கு எவ்வளோ தூரமோ அவ்வளோ தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார், நாம் மண்ணென்று நினைவு கூறுகிறார். மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறது, வெளியின் புஷ்பத்தை போல் பூக்குறான். காற்று அதன் மேல் வீசினுடனே அது இல்லாமல் போயிற்று, அது இருந்த இடமே இனி அதை அறியாது. கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதையாய் என்னென்னைக்கும் உள்ளது. அவருடைய உடன்படிக்கையை கைக்கொண்டு அவருடைய கட்டளையின்படி செய்ய நினைக்கிறவர் மேலேயே உள்ளது. கர்த்தர் வானங்களில் தமது சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார், அவருடைய ராஜரிகம் சர்வத்தையும் ஆளுகிறது. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சவுண்டாகி அவருடைய தூதர்களை அவரை ஸ்தோத்தரியுங்கள். கர்த்தருக்கு பிரியமானதை செய்து அவர் பணிவிடைக்காரராய் இருக்கிற அவருடைய சர்வ சேனைகளை அவரை ஸ்தோத்தரியுங்கள். கர்த்தர் ஆளுகிற விடங்களில் அவருடைய சகல கிரியிலே அவரை ஸ்தோத்தரியுங்கள். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. புதிய நாளை கர்த்தர் காண செய்திருக்கிறார். புதிய நாளிலே அவருடைய சமூகத்தில் இந்த கால வேளையில் நம்மை கொண்டு வந்து கர்த்தர் நிறுத்தினதற்காக கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். அவருடைய நாமத்தை உயர்த்தி ஜீவனுள்ள தேவனை உயர்த்தி ஒரு பாடலை பாடி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். வந்து நிற்கிறோ தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோ வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோ தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோ ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் ஏகோவா தேவனையே துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் ஏகோவா தேவனையே துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோ தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோ சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைக்கின்றதே என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைக்கின்றதே ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் ஏகோவா தேவனையே துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் ஏகோவா தேவனையே துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே
பலிகளை செலுத்திடவே, ஜீவ பலியாக மாறிடவே, மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. எம் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. எம் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. துதிகன மகிமையுமே முழு மனதோடு செலுத்துவோமே. துதிகன மகிமையுமே முழு மனதோடு செலுத்துவோமே. சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுமே. சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரால் சத்துருவின் கைக்கு நீங்களாக்கி மீட்கப்பட்டு கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் பல தேசங்களிலிருந்து சேர்க்கப்பட்டவர்கள் அப்படி சொல்ல கடவர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரை துதிப்போம். கர்த்தர் நல்லவராக நமது நடுவில் இருக்கிறார். அவர் எப்பொழுதுமே நல்லவர், இன்றைக்கும் என்றைக்கும் நல்லவர், நன்மை செய்கிறவர். அவருக்கு நாம துதிகளை ஏறெடுக்க வேண்டும். துதி ஸ்தோத்திரம் என்றாலே கர்த்தருக்குரியது. அருமையானவர்களே, துதியின் மேன்மையை கண்டவர்கள் துதித்து கொண்டிருப்பார்கள். தாவீதின் துதியின் மேன்மையை கண்டான். பிரச்சனைகள் வரும் பொழுதெல்லாம்
கர்த்தரை துதிக்கிறதுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தான். நமக்கு பிரச்சனை வரும்பொழுதெல்லாம் நம்ம புலம்புறோம், ஆனால் கர்த்தரை துதிக்கிறது இல்லை. நீங்கள் துதிச்சிங்கன்னா உங்கள் புலம்பலையெல்லாம் ஆனந்த களிப்பாய் மாற்றிடுவார். ஆகவே இந்த கால வெளியிலே துதியுங்கள். துதியினால் ஜெயிப்போம், துதியினால் பிரச்சனைகளை மேற்கொள்ளுவோம், துதியினால் ஸ்தோத்திரத்தினால் கிருபைகளை பெருக்குவோம். அருமையானவர்களே, கர்த்தர் நேற்றைக்கு கிருபையாக ஊழியங்களை ஆராதனைகளை ஆசீர்வதித்து கொடுத்தார். ஆகவே இந்த காலை வெளியிலே நேரடியிலே பார்க்கிறீர்கள், எங்கேயும் வருகிறீர்கள், தொடர்ந்து காலை ஜெபத்தை முக்கியப்படுத்துங்கள். காலை தோறும் கிருபை புதியது. அருமையானவர்களே, காலையிலே கர்த்தரை தேடினால் கண்டடைவோம். காலையிலே கர்த்தரை துதித்தால் அந்த நாள் முழுவதும் நமக்கு வெற்றியின் மேன்மையின் ஆசீர்வாதங்களை பெறுவோம். வேத புஸ்தகத்தை திறந்து அருமையானவர்களே, இன்றைக்குரிய வார்த்தைகளை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 6வது வசனம். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். அவர்கள் என்ன அடைவார்கள்? திருப்தி அடைவார்கள். திருப்தி. இன்னைக்கு சிலரை கேட்போன்னா, எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டால் திருப்தியான வார்த்தை வருகிறதில்லை. ஏதோ இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இருக்கிறோம், நல்லா இருக்கிறோம், கர்த்தருடைய கிருபையில் இருக்கிறோம், இதுதான் திருப்தியான வார்த்தைகள். கர்த்தருக்கு அருமையானவர்களே, ஒரு நபர் கர்த்தரால் திருப்தி அடையணும், எல்லாவற்றிலும் திருப்தியா வாழணும், காணப்படணும்னா வேதம் சொல்லுகிறது நமக்கு ஒரு பசிதான். பசி எடுத்தா உடனே சாப்பிட்றோம், திருப்தியாக சாப்பிட்றோம். கர்த்தருக்கு ஆமாம், சாப்பாட்டில் ஒரு திருப்தி, குடிக்கிறதுல தாகம், தண்ணீர், நான் மதுபானத்தை சொல்லலை, தண்ணீர். அப்போ தாகம், நீதியின் மேல் நமக்கு என்ன வேணும்? பசி தாகம். வேதத்தில் நீதியான காரியங்கள் உண்டு. காலையிலே கர்த்தரை தேடுறது ஒரு நீதிங்க. ஒரு கிறிஸ்தவருக்கு ஒரு நீதி, ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு ஒரு நீதி, ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு நீதி. காலையில் எழும்பி தேவனை தேடணும், காலையில் எழும்பி கர்த்தரை துதிக்கணும், காலையில் எழும்பி இதையெல்லாம் செஞ்சு வேதத்தை வாசிக்கணும், காலையிலே நம்முடைய கடமைகளை செய்யணும் கர்த்தருக்கு. அதுக்கு முன்னே நீதியின் மேல் ஒரு பசி தாகம், ஒரு பசி தாகம். கர்த்தரை தாவீது சொல்ற முடிய நீதியின்படி துதிப்பேன். கர்த்தருக்கு துதிக்கிறது ஒரு நீதி, ஒரு கிறிஸ்தவருக்கு, ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு. அருமையானவர்களை, கர்த்தரை விசுவாசிக்கிறது ஒரு நீதி. அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை கர்த்தர் நீதியாக எண்ணினார். ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான். கர்த்தர் மேல விசுவாசம் வைக்கிறது ஒரு நீதி. ஜெபாலய தலைவன் இயேசுவை அழைத்து கொண்டு வருகிறான். என் மகள் மரண அவஸ்தையா இருக்கிறான், மரண அவஸ்தைப்படுறான். ஒரு 12 வயது உள்ள ஒரு சிறு பெண்ணு. அப்போ உடனே வர்றார். ஆனால் வழியிலே அவங்க வீட்டிலிருந்து வந்து அவனை பார்த்து சொன்னாங்க, உன் குமாரத்தி மரித்து போயிட்டான், போதகரை இனி வருத்தப்படுத்த வேணாம் அப்படின்னு சொன்ன பொழுது இயேசு அவனை பார்த்து சொன்னார், பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. எப்படி இரு? ஆமா அப்படின்னு மார்க்கு 5ஆம் அதிகாரத்தில் 35 37 வரைக்கும் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். பயப்படாதே, யாராயிரு? விசுவாசம் உள்ளவனாயிருன்னார். செத்து போன பிறகும், பிள்ளை செத்து போயிடுச்சு, மரித்து போயிடுச்சு. இவங்கெல்லாம் அங்கே போகையில் தார தம்பட்டையெல்லாம் அடிக்கிறான், எல்லாம் மேலெல்லாம் தட்டுறான், எல்லா வேலையும் முடிச்சாச்சு கர்த்தருக்கு. ஆனால் பிள்ளை மரித்து போன பிறகு இயேசு அவனை பார்த்து விசுவாசம் உள்ளவனாயிரு. விசுவாசத்தை விட்டுறாத. விசுவாசம் ஒரு நீதிங்க. நீதிக்காக போராடணும். பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசம். பவுல் சொல்றார், நான் விசுவாசத்தை காத்துக்கிட்டேன் கடைசி வரைக்கும். சில விசுவாசத்தை விட்டு வழுவி போனவர்கள் உண்டு. 1 தீமோத்தேயு 6:10-11 படிச்சீங்கன்னா
அவங்கெல்லாம் விசுவாச பண ஆசைக்கு இடம் கொடுத்து சில விசுவாசத்தை விட்டு என்ன பண்ணாங்க, வழுவி போனார்கள். எப்படி போனாங்க வாசிங்க. 6:10 1 தீமோத்தேயு. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளினாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். வழுவி போனது மாத்திரமல்ல, அநேக வேதனைகளினாலே தங்களை என்ன இப்ப எப்படி போயிடுச்சுன்னா, விசுவாசம் கர்த்தர் மேல இல்ல. ஒரு ஊழியக்காரரு சொல்றார் இந்த கூட்டத்தில், இப்பொழுது நான் ஜெபிக்கிறேன் உங்கள் பரிசில் பணம் வந்து விழும். எந்த இடத்துல பைபிளில் சொல்லியிருக்கு? எவ்வளவு பிசாசு வஞ்சிக்கிறான் பாத்தியா, குறி சொல்றான் பாத்தியா. கர்த்தருக்கு பிசாசு தந்தரம் அந்த மாய வித்தை காமிப்பான்ல, மாயஜாலெல்லாம் காமிப்பான், வித்தை காமிப்பான் கர்த்தருக்கு. இப்போ பாரு 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 நல்லா பாருங்க பாருங்க அப்படிமா. அது மாதிரி இப்போ பாரு, இப்போ பிரசங்கெல்லாம் போயிடுச்சு, சத்தியம் போயிடுச்சு, சத்தியம் தள்ளுபடி ஆயிட்டு கர்த்தருக்கு. சத்தியத்தின் மேலே மக்கள் இப்போ சத்தியத்தை கேட்க இல்லை, மக்களுக்கு செவித்திணர்வு வந்துருச்சு. நீதியின் மேலே என்ன இல்லை, பசிதாகம் இல்லை, மனம் திரும்புதல ஒரு தாகம் இல்லை, விசுவாசத்தில் ஒரு தாகம் இல்லை. நீதி ஞானசானம் பெறணும், தாகம் இல்லை. எப்படி ஆனாலும் பெற்றுக்கலாம் அப்படிலாம் இல்லை, கிடையாது. அப்போஸ்தலர் 2:38 தான் ஒருவனுக்கு சுதந்திரம். இதுதான் சபைக்கு. கடைசி காலத்தில் மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பெற்றுக்கொள்ளுங்கள். இதுதான் சத்தியம். இதுக்கு மாறா ஒரு பிரசங்கம் பண்ணான்னா அது அசத்தியம் கர்த்தருக்கு. ஆமா, நல்ல கவனிங்க. அவன் வந்து ஏமாத்துறான்னு அர்த்தம். அது கள்ள நோட்டு கர்த்தருக்கு. நல்ல நோட்டு வேதத்தில் இருக்கு. அப்போஸ்தலருடைய உபதேசம் தான் சபைக்கு. அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களின் மேல் நீ கட்டப்படலைன்னா கட்டாயம் நீ விழுந்து போவாய், இடிந்து போவாய் கர்த்தருக்கு. ஒண்ணுமில்லாம போ. அதெல்லாம் மணலின் மேல் கட்டப்பட்ட ஒரு சபை, வீடு, ஸ்தாபனம். ஆகவே நல்ல கவனியுங்கள். ஞானஸ்நானம் பெறணும். நான் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கேன் பாஸ்டர், எனக்கு ஒரு வெளிப்பாடாவது வரணும் பாஸ்டர். பிசாசு வந்து சொல்லுவான், ஞானஸ்நானம் எடுக்காத, கள்ளன் ஞானஸ்நானம் எடுத்தானான்னு சொல்லுவான். உடனே நீ சொல்லுவ, பத்தியா எனக்கு வெளிப்பாடு வந்துருச்சு. அது பிசாசின் உபதேசம் கர்த்தருக்கு. ஆகவே வேதம் சொல்லுகிறது, ஆமா அருமையான நீதியின் மேல் உனக்கு ஞானஸ்நானம் எடுக்கணும். எடுக்காதவங்க இந்த வசனத்தின்படி நீ எடுத்தா தான் சத்தியம் கர்த்தருக்கு. இதான் உண்மை. அது உண்மைக்கு புறம்பானதுக்கு இடம் கொடுக்க கூடாது. அடுத்து பரிசுத்தாவியை பெறணும்னு ஒரு தாகம். பரிசுத்தாவியை பெறதுக்கு வழியே இதுக்குள்ள வந்தா தான் நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்நானம். அப்பொழுது அப்படித்தான் வசனம் சொல்லுது. இதுக்கு மாறா நான் பிரசங்கம் பண்ண முடியுமா? இதுக்கு மாறா நான் சொல்ல முடியுமா? நான் ஒரு ஊழியக்காரன் இல்லையா கர்த்தருக்கு? அவங்கெல்லாம் அவ்வளவு போட்டு சுட்டு போட்டுக்கிட்டு படிச்சுட்டு 10,000 பேர் 1 லட்சமே போனான்னையா கர்த்தருக்கு. 10 லட்சமே கூடினான்னா சத்தியம் சத்தியம்தான் என்னைக்கு இருந்தாலும் கர்த்தருக்கு. ஆமாம், 2 பேர் தான் புறப்பட்டவன் கானானுக்கு கால் எடுத்து வச்சான். 6 லட்சம் புருஷரில் 2 போயிடுச்சு, மீதெல்லாம் வழியில செத்தான். ஏன் தெரியுமா? யூதா அதை எழுதுறாரு. யூதாவின் புஸ்தகம் 5வது வசனத்தை வாசிங்க. என்னவெனில் கர்த்தர் தமது ஜனத்தை எகிப்திலிருந்து வரப்பண்ணி ரட்சித்து பின்பு விசுவாசியாதவர்களை அழித்தார். ஏன் அழிக்கணும்? பாவம் இறங்க வேணாமா? விசுவாசம் இல்ல. கானான சுதந்தரிக்க விசுவாசம் இல்ல. கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கல, கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்கல. கர்த்தருக்கு ரட்சித்தது உண்மைதான், தமது ஜனம்தான், அதெல்லாம் உண்மைதான். அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வந்தது உண்மைதான். ஆனா விசுவாசிக்காரர்கள் அழிச்சிட்டாரே. அப்ப ஆண்டவர் வந்து அநீதி உள்ளவரா? அவர் நீதி உள்ளவர். பட்சபாதம் பார்க்க மாட்டார். உன்னை நீயே தேற்றிக்காத. அவர் சொன்னார், இவர் சொன்னார். உன் கையில் வேதம் இல்லையா?
வேத புஸ்தகம் இல்லையா, சத்தியம் இல்லையா, அதன்படி வாழ வேணாமா, அதன்படி எடுக்க வேணாமா, அதன்படி நடக்க வேண்டாமா? கர்த்தருக்கு ஆமா, அபிஷேகத்தை பெறுங்க. ஒருவன் சொல்றான், அது புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலர் காலத்தோடு அபிஷேகம் போயிடுச்சான், பரிசுத்தாவி அப்பவே போயிடுச்சா, இப்ப இல்லையா? கர்த்தருக்கு யாரு இல்லைன்னு சொன்னா? கர்த்தருக்கு அவர் நேற்றும் இன்றும் என்றும். இது பரிசுத்தாவியானவர் காலம், குமாரனுடைய காலம் போய் இது ஆவியானவருடைய காலம். சபை எடுக்கிற வரைக்கும் சபை அவர் பரிசுத்தப்படுத்திக்கிட்டு இருப்பார், சுத்திகரிச்சுக்கிட்டு இருப்பார். கர்த்தருக்கு ஆகவே இதெல்லாம் சத்தியம். ஆகவே அபிஷேகம் பெறணும், ஒரு தாகம் உள்ளவன் மேல் அதுதான் ஜீவ தண்ணீர் ஊற்றப்படும். நம்ம உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் நதிகளாய் புறப்பட்டு வரணும். கர்த்தருக்கு அதெல்லாம் நீதியின் மேல் நமக்கு என்ன வேணும்? ஆராதிக்கிறது ஒரு நீதி, ஊழியம் செய்கிறது ஒரு நீதி, கர்த்தருக்கு கொடுக்கிறது நீதி, இதெல்லாம் நீதியின் மேல. இந்த பசிதாக ஒரு கிறிஸ்தவ கர்த்தருடைய பிள்ளைக்கு இருக்கணும். இந்த பசிதாக இருந்தா தான் உன் குடும்பம் திருப்தியா இருக்கும், வாழ்க்கை திருப்தியா இருக்கும், எல்லாவற்றிலும் திருப்தி அடைவீர்கள். நீதியின் மேல் பசிதாகும் அவர்கள் திருப்தி அடைவார்கள், திருப்தி அடைவார்கள். அதில் சொல்லியிருக்கு ஒரு வசனம், லூக்கா 1:53. லூக்கா 1:53. பசி உள்ளவர்களை நன்மைகளினால் நிரப்பி ஐஸ்வர்யம் உள்ளவர்களை வெறுமையாய் அனுப்பிவிட்டார். பாத்தீங்களா? பசி உள்ளவர்களை, நமக்கு ஒரு பசின்னு, அதான் நீதியின் மேல் பசின்னு. நீதியின் மேல் நமக்கு ஒரு பசி. ஞானஸ்நானம் எடுக்கணும், பரிசுத்தாவியை பெறணும், வரங்களை பெறணும், வல்லமையை பெறணும், கர்த்தருக்கு ஐக்கியப்படணும், இதெல்லாம் பெற்றுக்கொள்ள இதில் ஒரு பசி தாகமே. அவனுக்கு எலிசாவுக்கு எலியாவுக்குள்ள இருந்த அபிஷேகம் 2 மடங்கு வேணும், அந்த வரம் 2 மடங்கு வேணும், ரெட்டிப்பா பெறணும். அவனுக்கு ஒரு பசி, ஆவிக்குரிய பசி, ஒரு ஆத்தும பசி. கர்த்தருக்கு அப்பத்தான் நன்மையினால் நிரப்பப்படுவோம். ஏன்னா ஆண்டவர் நன்மைகளினால் நம்மை நிரப்புகிறவர். கர்த்தருக்கு இன்னைக்கு பார்ப்போம், நன்மைகளினால் நிரப்பப்பட, அருமையா திருப்தி ஆக்கப்பட, முதலாவது பசி உள்ளவர்களாக மாறும். பசி எடுத்த உடனே வீட்டில் சாப்பாடுனாலும் வெளியே போய் வாங்கிட்டாவது சாப்பிடணும், பசி எடுத்துடுச்சு. கர்த்தருக்கு அதான் பசி எடுக்கலைன்னா ஒரு சரீரத்தில் வயிற்றில் ஏதோ கோளாறுன்னு அர்த்தம். அதுதான் ஆவிக்குரிய ஒரு சபைக்கு ஆராதிக்க ஆவிக்குரிய பசி இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு தொந்தரவு இருக்குன்னு அர்த்தம். கர்த்தருக்கு அதை கிளீன் பண்ணணும், அப்பதான் நமக்கு பசி வரும். கர்த்தருக்கு சொல்லுவாங்க, பசி வந்த உடனே சாப்பிட்டுடுங்க, பசி எடுக்காம சாப்பிடாதீங்க. பசி அது மாதிரி பசி, ஒரு தாகம் நமக்கு வேண்டும் நீதியின் மேல். அப்பத்தான் கர்த்தர் நன்மையினால் நம்மை நிரப்புவார். கர்த்தருக்கு எதனால் நிரப்புவார்? நன்மையினால் நிரப்புவார். 107ஆம் சங்கீதத்தில் 8வது வசனத்தை வாசிச்சீங்கன்னா, தவனமுள்ள ஆத்துமாவை கர்த்தர் திருப்தியாக்கி பசியுள்ள ஆத்துமாவை நன்மையினால் நிரப்புகிறார். பாத்தீங்களா? திருப்தியாக்குகிறார் நன்மைகளினால், திருப்தியாக்குகிறார் நன்மைகளினாலும் நிரப்புகிறார். இன்னைக்கு அனைவருடைய வாழ்க்கையில நன்மைகளே இல்லை, நன்மையற்று வாழ்றாங்க. வீட்டிலே நன்மை இல்லை, வேலை செய்கிற இடத்துல நன்மை இல்லை, பிரயாசத்திலே நன்மை இல்லை. நன்மை அடையணும். ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளை நன்மையினால் நிரப்புகிறார். நிரப்பப்படணும், கர்த்தருக்கு நிரப்பப்படணும், நிரம்பி வழியணும். குடும்பத்திலே நன்மை வேணும், பிள்ளைகள் வாழ்க்கையிலே நன்மை இல்லை, எதிர்பார்க்கிற நன்மை கிடைக்கல, பிறகு என்ன பிரயோஜனம்? ஏன் இல்லை? நன்மை கிடைக்கணும்ல, நன்மை அடையணும்ல, நன்மையினால் திருப்தி ஆக்கப்படணும்ல. என்ன குறை, என்ன காரணம் கண்டுபிடிக்கிறோமா? கர்த்தருக்கு நன்மை. அதுல சொல்றாரு, மார்க் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 27வது வசனம். இயேசு அவளை நோக்கி, முந்தி பிள்ளைகள் திருப்தி அடையட்டும், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். ஆண்டவர் யாரை திருப்திப்படுத்துறார் தெரியுமா? பிள்ளைகளை. நாம இயேசுவின் பிள்ளைகள் தானா?
கர்த்தருடைய பிள்ளைகள் தானா? கர்த்தருக்கு ஆமா, கர்த்தருடைய பிள்ளைகளா? யோவான் 1:12 சொல்லுகிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர் யாரு? தேவனுடைய பிள்ளைகள். நாமெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள். யோவான் நிருபத்தில் எழுதும் பொழுது நாம் இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கிறோம், இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கிறோம். அவர் வெளிப்படும் பொழுது எப்படி இருப்போம்? அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் இருப்போம். கர்த்தருக்கு தேவனுடைய பிள்ளைகள் என்ற ஒரு அடையாளப்படுத்துங்க, ஒரு சாட்சியாயிருங்க. உங்களை சொல்லணும், தேவனுடைய பிள்ளை, இந்த சகோதரன் கர்த்தருடைய பிள்ளை, இந்த சகோதரி கர்த்தருடைய பிள்ளை. பிசாசின் பிள்ளையா தேவனுடைய பிள்ளையா? அதான் அடையாளம் இந்த பூமியிலே. கர்த்தருக்கு ஆமா, உங்களை பார்த்தோன்னே இவர் இன்னாருடைய மகன். ஊருக்கு போனால இருக்கிற இடத்துல இவங்க இன்னாருடைய பிள்ளை. கர்த்தருக்கு இவங்க அப்பா அம்மா இன்னாரு அடையாளப்படுத்தணும். அது மாதிரி ரட்சிப்புக்குள்ளே வந்த பிறகு, வேதத்தை எடுத்த பிறகு நம்மளை பார்த்து, நம்ம ஜீவியத்தை பார்த்து, நம்முடைய செயல்களை பார்த்து, நடைகளை பார்த்து சொல்லணும், இவங்க கர்த்தருடைய பிள்ளைங்க. அன்றைக்கு அந்தியோகியாவிலே முதல் சீசர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்ற பெயரை வழங்கினார்கள். இவர்கள் கிறிஸ்தவர்கள் அடையாளப்படுத்தப்பட்டார்கள். இன்றைக்கு நம்ம வேலை செய்கிற இடத்துல நம்மை அடையாளப்படுத்தப்படணும், இவர்கள் கிறிஸ்தவர்கள், இவர்கள் கர்த்தருடைய பிள்ளை. அவர் சொல்றாரு, அவருடைய நாமத்தின் மேல், இதுல இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் நமக்கு விசுவாசம் உண்டா? விசுவாசம் இருந்தா நீ அவன் இயேசு நமக்காரன் நீ சொல்லுவியா? ஐயா, எப்படி சொல்ல முடியும் உன்னால? அப்ப நீ இல்லைன்னு காமிக்கிற, எங்களை இருக்குன்னு காமிக்கிற, அதான அடையாளம். கர்த்தருக்கு எங்களை பார்த்து நீ சொல்கிறான். அப்போ பார், ஒரு நாள் போய்கிட்டு இருக்கோம் நாங்கள், ஒரு சொல்கிறாரு பார்த்து, அந்த காதில் விழுவுது, அந்த ஒரு இயேசு நமக்காரன் போகிறான். அப்போ நீ எந்த நாமம்? இந்த ஒரு 2 நாமம் உண்டு, ஒன்று இயேசு கிறிஸ்துவின் நாமம், ஒன்று பிசாசி நாமம். அப்போ நீ அடையாளம், எங்களை அடையாளப்படுத்துகிற மற்றவங்கள்ட்ட, இவங்க இன்னாரு 100க்கு 100 அவங்க தான் நாங்கள். கர்த்தருக்கு ஆமாம். அப்போ பவுல் அதுதான், பேதுரு அதுதான், பிலிப்பு அதுதான், சீசர்கள் அவர்கள் தான். அப்போ அவங்க செஞ்சது நாங்கள் செய்யணும். நிறைய நீங்கள் அடையாளப்படுத்துறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் யாருன்னு உங்களை காமிக்கிறீங்க, எங்களை யாருன்னு காமிக்கிறீங்க. அதான் கிறிஸ்தவர்கள். சீசர்களுக்கு முதல் அந்தியோகியாவிலே கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் வழங்கியது. வழங்கணும், நமக்கு வழங்கணும். இவங்க அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் என்று வழங்கணும் கர்த்தருக்கு. அப்பொழுது தேவனுடைய பிள்ளையாக நீ மாறுகிறாய். பிள்ளைகளைத்தான் கர்த்தர் திருப்திப்படுத்துகிறார். யாரை திருப்தி? நீங்க ஆண்டவருடைய முதலாவது பிள்ளைகளை தான். நாய்க்கு போடுவோமா? இரு பிள்ளை அழுகுது, இரு நான் நாய்க்கு போட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு எந்த தாயாவது சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டு தான் மீதமானது. அதனால தான் அவன் சொன்னான், சிந்துகிறத நாய்க்குட்டி தின்னுமே எஜமானுடைய நாய். மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை, விழும் துணிக்கைகள் தான் நாய்க்கு, ஆனா செஞ்சதெல்லாம் பிள்ளைக்கு. பிள்ளைகளை திருப்திப்படுத்த விரும்புகிறார். நீங்கள் பிள்ளைகளாக மாறுங்கள். பிள்ளைகளின் சுபாவத்தில் ஒன்று என்ன தெரியுமா? 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 12வது வசனம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 12வது வசனம். பிள்ளைகளே, அவருடைய நாமத்தின் நிமித்தம் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதினால் உங்களுக்கு எழுதுகிறேன். பாவம் மன்னிக்கப்பட்டவர்கள் தேவனுடைய பிள்ளைகள். பாவம் மன்னிப்பை பெற்றவர்கள். மன்னிக்கப்பட்டிருக்கா? உங்க பாவத்தை கர்த்தர் மன்னிச்சிருக்கிறாரா? மன்னிக்கப்பட்ட நிச்சயம் உண்டா கர்த்தருக்கு? ஆமா. ஒப்பு கொடுத்து பாவ மன்னிப்பை பெற்று தேவ இரக்கத்தை பெற்று கர்த்தருக்காக வாழ்றீங்களா? இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க. அப்படி இருப்பீங்கன்னா ஆண்டவர் எல்லா விதத்திலும் உங்களை நிரப்புவார், திருப்தி படுத்துவார். கர்த்தருக்கு திருப்தி படுத்துவார். அருமையா நன்மைகளினால் நிரப்பப்பட உங்க வீடு, உங்க குடும்பம், உங்க பிள்ளைகள் எல்லா நன்மைகளினால் நிரப்பப்பட வேண்டும், நிரம்பி வழிய வேண்டும். அதற்கு அடுத்து தேவனுடைய பிள்ளையாக வாழ ஒப்பு கொடுங்கள். கர்த்தருக்கு
ஸ்தோத்திரம். அடையாளப்படுத்தப்படுங்கள். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து வாசிங்க. அவர்கள் வந்து சீயோனின் உச்சியிலே கெம்பீரித்து கர்த்தர் அருளும் கோதுமை திராட்சரசம் எண்ணெய் ஆட்டுக்குட்டிகள் கன்றுக்குட்டிகள் என்பவைகளாகிய இந்த நன்மைகளுக்காக ஓடி வருவார்கள். இந்த நன்மைகள் வேணும். இந்த நன்மைகள் நமக்கு வேணும்னா சீயோனின் உச்சிக்கு வா, ஆவிக்குரிய உன்னத அனுபவத்துக்கு வா, ஆவிக்குரிய மேன்மையான இடத்துக்கு வா. சீயோனின் உச்சியில் கர்த்தருக்கு, சீயோனின் உச்சியில். எலியா அருமையானவர்களே, கர்மேல் பர்வதத்தில் செபித்தது உண்மை, அக்கினி இறங்க. ஆனா மழையை கொண்டு வர மேகத்தை எழுப்புகிறதற்கு கண்மலையின் சிகரத்துக்கு போனார். அங்கே ஜெபிச்சிருக்கலாம் தானே, ஜெபிக்கல, இன்னும் மேலே போனார். உங்க ஜெப வாழ்க்கையில கொஞ்சம் மேலே போகணும். ஏதோ ஒன்று நடந்தோன்னு திருப்தி ஆயிடக்கூடாது, அடுத்து நீங்க மேலே போகணும். ஜெபஜீவியத்தில் மேலே வாழ்றார். ஆவிக்குள்ளானா யோவான் எல்லாம் கண்டான், ஆனா அடுத்து ஏறி வாண்டார். மேல அவற்றை கூப்பிடுறாரு பாருங்க, இங்கே ஏறி வா காமிப்பேன்னார். சிலதை பார்க்கணும், சில தரிசனங்கள், இன்னும் உன்னதமான தரிசனங்கள், மேன்மையான தரிசனங்களை பார்க்கணும்னா ஜெபம். ஒரு சொப்பனம் கண்டோடனே, ஒரு சின்ன வெளிப்பாடு கண்டோடனே திருப்தி ஆகிடக்கூடாது. கர்த்தர் ஜெபிச்சேன், என்னோடு பேசினாரு, இந்த காமிச்சாரு, ரைட்டு, அடுத்து மேலே போகணும். இன்னும் உன்னதமானது உண்டு, மேன்மையானவை உண்டு. தானியேல் ஜெபம் பண்ணா, சிலதெல்லாம் சொன்னா, தரிசனம் சொன்னா, எழுத்த சொன்னா. ஆனா இன்னும் ஜெபத்தை அதிகமாகிட்டான், உபவாசம் போட்டான், இன்னும் தேவ சமூகத்துக்கு போனான். இன்னும் வரக்கூடிய காலத்துல, இந்த காலத்துல நடக்கிறதை அன்றைக்கு அவனுக்கு காமிச்சிட்டார். யார் யார் ஆட்சியை பிடிப்பான், ஆட்சிக்கு வருவான், கிரேக்க சாம்ராஜ்யம் வரும், மாவீரன் அலெக்சாண்டர் வரப்போறதை அன்றைக்கு அவனுக்கு காமிச்சிட்டார். கர்த்தருக்கு அவனுக்கு வெளிப்பாடு. ஏன்? அவன் இன்னும் மேல மேல ஜெபத்தில் போய்கிட்டே இருந்தான். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அதுதான். ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ள இருக்கக்கூடாது. போதும் என்று ஸ்பிரிச்சுவல்ல, ஆவிக்குரிய வாழ்க்கையில, ஜெப வாழ்க்கையில போதுமே கிடையாது, பரிசுத்தத்திலும் போதுமே கிடையாது. கர்த்தருக்கு பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் என்ன ஆகட்டும். அது மாதிரி ஜெப வாழ்க்கை குறிப்பிட்ட அல்ல. 10 நிமிஷம் ஜெபிச்சோமா, கையை உயர்த்தனமான்னு இல்லை, அரை மணி நேரமா, 1 மணி நேரமா, 1.5 மணி நேரமா. ஒருவரெல்லாம் சொல்றாரு, சில பரிசுத்தவாங்க 8 ஹவர்ஸ் முட்டிலேன்னு இருக்காங்க. ஒருவர் சொல்றாரு, முட்டி போட்டு போட்டு அந்த இடம் பள்ளமா போச்சான். கர்த்தருக்கு. ஒருவர் சொல்றாரு, முட்டி போட்டு போட்டு பேண்ட் வஸ்திரம் கிழிஞ்சே போச்சான். அந்த இடத்துல தான் கிழியுமா. உங்களுக்கு கிழியுதா? எங்கே கிழியுது? ஒரு ஊழியக்காரன் டைட்டா போட்டுக்கிட்டு அப்படியே ஏறினார் பாருங்க, டர்ன்னு பின்னாடி. எப்படி இப்படியா ஊழியக்காரன்? செத்தே போயிட்டார் அவர். இப்போ கர்த்தருக்கு நான் பார்த்தவர். அருமையானவர்களே, ஆமா, டைட்டு, உனக்கு டைட்டு. கர்த்தருக்கு ஜெபம் பண்றதுல டைட்டு, ஜெபமே இல்லை, வேலை இல்லை. அப்படி இல்லை, போகணும்னு, முன்னேறணும், இன்னும் மேல, இன்னும் ஒருபடி மேல. அப்படி போனா தான் சில சீக்ரெட் எல்லாம் வெளிப்படும். தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகளுக்கு வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தை செய்யாருன்னா நீங்க ஜெபத்துல இருக்கணும். ஜெபத்துல நம்மளாம் இன்னும் ஜெபத்துல போதுமான ஜெபம் இல்லை, ஜெபம் இல்லை, திருப்தி அடைஞ்சிடும். பல இன்னைக்கு ஜெபிச்சோம் 1 மணி நேரம், அப்படி இல்லை, பல மணி நேரம் ஜெபிக்கணும். கர்த்தருக்கு நேரத்தை ஜெபத்துக்கு ஒதுக்குங்க. தூங்க. அதே நேரத்தில் பகல்லெல்லாம் தூங்காதீங்க, நல்லா ஜெபிங்க. கொஞ்சம் ஆண்டவரோடு பேசுங்க, கொஞ்சம் முழங்கால முடக்குங்க. அவர் உங்களோடு பேச விரும்புகிறார். என் பிள்ளை பேச மாட்டானா, இவனுக்கு சில சீக்கிரட்டை நான் சொல்லணுமே, ரகசியத்தை சொல்லணுமே. கடைசி காலம் வந்துருச்சே, நாட்டை பற்றி, தேசத்தை பற்றி, ஜனங்களை பற்றி, வரக்கூடிய காரியத்தை பற்றி இவனுக்கு சொன்னா தானே இவன் சபைக்கு சொல்லுவான்.
மக்களுக்கு சொல்லுவான், நம்புறாரு கர்த்தருக்கு. ஆமா, இதெல்லாம் விட்டு என்னென்னமோ சொல்லி இருக்கிறான். ஊழியக்காரன் இப்ப குறி சொல்ல ஆரம்பிச்சிட்டான் கர்த்தருக்கு. இப்ப போய் பாரு, உன் அக்கவுண்ட்ல விழுந்துரும் அப்படின்றான். இதெல்லாம் தேவையா கர்த்தருக்கு? யார் பாஸ்டர் சொல்றா? நான் கொஞ்சம் அங்க போகலான் இருக்கேன், எனக்கு ரொம்ப பண நெருக்கடி. கர்த்தருக்கு எல்லாம் ஏமாத்து. அருமையானவர்களை கவனியுங்கள், கர்த்தர்ல உங்களை நன்மையினால் நிரப்புவார். ஆவிக்குரிய உச்சிக்கு வாங்க. சீயோனின் உச்சிக்கு வந்தா தான் உங்களுக்கு கோதுமை கிடைக்கும். என்ன கிடைக்கும்? கோதுமைன்னா தெளிவான உபதேசம், தெளிவான வார்த்தை கர்த்தருக்கு, தெளிவான சத்தியம். கோதுமைக்கு முன் பதர், எம்மாத்திரம். கோதுமையினால் திருப்திப்படுத்துவார். கோதுமை என்பது வார்த்தை. வார்த்தை கர்த்தருக்கு. கோதுமை வார்த்தை வேணையா? வார்த்தை உண்டா? நீங்க போற இடத்துல வார்த்தை உண்டா? சத்தியம் உண்டா? தெளிவான உபதேசம் உண்டா? அப்போஸ்தல உபதேசம் உண்டா? வார்த்தை. கோதுமை கிடைக்கணும்னா உன்னத நிலைக்கு வா. கோதுமை, கோதுமை, திராட்சை ரசம், திராட்சை ரசம். அருமையானவர்களே சொல்றார், திராட்சை ரசம் இருதயத்தை என்னாக்குமா? கழிப்பா, கழிப்பா, சந்தோஷமே, மகிழ்ச்சிமே. என்ன என்பது அபிஷேகம். இன்னும் அபிஷேகம் பெறணும். எத்தனை பேர் அபிஷேகம் இல்லாம இருக்கிறோம், பெறாம வாழ்ந்து இருக்கிறோம். ஆமா, என்ன வேணும்? என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. நிரம்பி வழியனுங்க. அபிஷேகத்துல நிரம்பணும், ஆவியில் நிரம்பணும், சாத்தானை ஜெயிக்கணும், பிரச்சனையை மேற்கொள்ளணும். இந்த நன்மை வேணும், இந்த அபிஷேகம் வேணுங்க. இதெல்லாம் நம்ம நினைக்கிறது இல்லை. ஆகவே சீயோனின் உச்சிக்கு வந்தால் இந்த நன்மைகள் உண்டு, வார்த்தை உண்டு, அபிஷேகம், எண்ணெய். அடுத்து ஆட்டுக்குட்டிகள். இதெல்லாம் ஆட்டுக்குட்டிகள், கன்றுக்குட்டிகள் கர்த்தருக்கு. ஆமா சொன்னாரு. எனக்கு ஒருவர் சொல்லுவார், இப்ப இல்லை, அந்த ஐயா சொல்லுவாரு, இன்னைக்கு நான் நிணத்தையும் கொழுப்பையும் உண்டது மாதிரி வந்தையா. வார்த்தை எனக்கு அப்படி கிடைச்சு. நிணமும் கொழுப்பு கர்த்தருக்கு, நிணத்தையும் கொழுப்பையும் உண்டது போல இருக்கணுமா கர்த்தருக்கு. நம்மால் பிரியாணி சாப்பிட்டா தான் திருப்தி அடிச்ச மாதிரி இருக்கு இப்படி சொல்லுவான் சிலர். பிரியாணி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். அது மாதிரி எல்லாம் நமக்கு தேவைதான். அருமையானவர்களே, சரியான வார்த்தை நிலத்தையும் கொழுப்பையும் உண்டது போல கர்த்தருக்கு. அப்படித்தான் ஆட்டுக்குட்டி, கன்றுக்குட்டி கர்த்தருக்கு. இந்த நன்மைகளுக்காக சீயோனுக்கு என்ன பண்ணுவாங்க? ஆராதனைக்கு வரையில ஓடி வரணும், ஓடி வரணும். என்னடா எங்கடா ஓடுறாங்க? ரேஷன் கடை சாத்த போகுது, டைம் முடிய போகுது, 1000 ரூபா கொடுக்குறாங்களான்னா பரவாயில்லையா, வண்டி எடுத்துக்கிட்டு பறக்குறான், ஓடுறான், தீவிர நின்று வாங்கணும்னு. ஆராதனைக்கு மாத்திரம் ஓடி வரணும், ஓடி வரணும். இங்க அப்படி வர்றவங்களுக்கு தான் இந்த நன்மைகள் பெற்றுக்கொள்றாங்க. கர்த்தருக்கு ஜெபிக்க போறேன். ஆகவே தொய்ந்து போக மாட்டாங்க. இப்படி ஓடி வந்து இதை பெற்றுக்கிட்டா அவங்க தொய்ந்து போக மாட்டாங்க. தொய்ந்து போய் இருக்கிறீர்களா? உங்க ஆத்துமாவிலே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, குடும்ப வாழ்க்கையிலே தொய்ந்து போய் இருக்கிறீர்களா? வாங்க, உற்சாகமா வாங்க. அதுல சொல்றாரு, 14வது வசனத்தை படிச்சு ஜெபிச்சிருவோம். ஆசாரியர்கள் ஆத்துமாவை கொழுமையானவைகளினாலே பூரிப்பாக்குவேன். என் ஜனங்கள் நான் அளிக்க நன்மையினால் திருப்தி ஆவார்கள். ஒரு ஊழியக்காரனுடைய ஆத்துமாவை என்ன ஆக்குறாரு? கொழுமையானவைகளினால் பூரிப்பாக்கினாத்தான் அங்கிருந்து ஜனங்களுக்கு வார்த்தை போய்கிட்டே இருக்கும். இங்கிருந்து இவன் ஆத்துமாவை நிரப்பி வரணும். ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்கவேன். வேதத்தை அவன் வாயில தேடணும். இன்னைக்கு தேடுறீங்களா? சரியான விசுவாசி வார்த்தையை தேடி போகணும். இவன் வாயில வார்த்தை இருக்கா? இந்த ஊழியக்காரன் வாயில வார்த்தை இருக்குதா? சத்தியம் இருக்குதா? அப்போஸ்தல உபதேசம் இருக்குதா?
கர்த்தருக்கு வேதம் இருக்குதா? நல்லா கவனிங்க, இந்த டாபிக் எடுத்தா நிறைய போய் டைம் ஆயிடுச்சு. ஆசாரியனுடைய வாயில உதடுல வேதத்தை தேடுவாங்களாம். எத்தனை பேர் சபைக்கு போற நீங்க வேதத்தை தேடுறீங்க? இன்னைக்கு பாஸ்டர் வாயிலிருந்து என்ன வரப்போகுது? வார்த்தை. ஒரு சரியான ஊழியக்காரன், ஒரு சரியான போதிக்கிறவங்க, ஒரு அப்போஸ்தலர், ஒரு தேவ மனுஷன் அபிஷேகிக்கப்பட்ட வாயிலிருந்து என்ன வரணும் தெரியுமா? வேத வார்த்தை வரணும், வேத வாக்கு வரணும், சத்தியம் வரணும், சரியான உபதேசம் வரணும். ஜனங்கள் அன்றைக்கு வார்த்தையை கேட்ட பொழுது அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டார்கள். ஒரு வீட்டில் அதுதான் நடக்கணும். இன்னைக்கு அது உண்டா? அருமையானவர்களே, தேடுவாங்க, தேடணும். வார்த்தையை தேடுனீங்கன்னா எல்லா திருப்தியும் உங்களுக்கு தாங்க. முக்கியப்படுத்துவாங்க கர்த்தருக்கு. ஆமா, ஆசாரியனுடைய ஆத்துமாவை கொழுமையினால், கொழுமையானவைகளினால் என்ன ஆக்குவார்? பூரிப்பாக்கி இங்கிருந்து அங்க வரும். உங்களை பூரிப்பாக்கும் வார்த்தை, திடப்படுத்தும் வார்த்தை, பலப்படுத்தும் வார்த்தை, சுகப்படுத்தும் வார்த்தை, அபிஷேகம் நிறைந்த வார்த்தை, நன்மையினால் நிரப்பப்படும் வார்த்தை. கர்த்தருக்கு அப்படிப்பட்ட ஊழியர்களை தேடுங்க. அப்படிப்பட்ட சபைக்கு போ, கண்ட இடத்துல போய் உக்காந்து சீரழிஞ்சு போவாத. கர்த்தருக்கு, கர்த்தர் வரப்போறார். கடைசி காலம் பூரிப்பாக்குமே. என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். கர்த்தர் சொல்லுகிறார். எல்லாம் முழங்காடிடும், ஜெபம் தேவ சமூகத்திலே தாழ்த்தும். நீதியின் மேல் பசிதாகம், பசிதாகம். ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு பசிவேன் நீதியின் மேல. துதிக்கணும், ஜெபிக்கணும், ஞானஸ்நானம் பெறாதவர்கள் பெறணும். இப்பொழுது இடம் கொடு, எல்லா நீதியையும் நிறைவேற்ற ஏற்றது இயேசு. ஞானஸ்நான ஒரு நீதி, அபிஷேகம் பெறும் ஒரு நீதி, ஊழியம் செய்யணும், இயேசுவை மற்றவர்களுக்கு அறிவிக்கணும் ஒரு நீதி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளோடு ஐக்கியப்பட்டு ஆராதிக்கிறது ஒரு தேவ நீதி. அருமையானவர்களே, கர்த்தருக்கு ஊழியத்துக்கு கொடுக்கணும் அப்படின்றது ஒரு தேவ நீதி. இதெல்லாம் ஒரு கர்த்தருடைய பிள்ளையே பசி இருக்கணும், தாகம் இருக்கணும். அப்பதான் நீங்க திருப்தி அடைவீங்க. அவர் கொடுக்கிற நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் உங்க குடும்பத்தை நிரப்பும். ஆகவே உன்னத அனுபவத்துக்கு வாங்க, சீயோனுக்கு வாங்க, உச்சிக்கு வாங்க. மேலோட்டமா இருக்காதீங்க. ஜெப வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை, அங்கதான் உங்களை திருப்திப்படுத்த நன்மைகள் நிறைய காத்திருக்குது. கொடுப்பார். ஒப்பு கொடுப்போமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வாதமான காலவெளியிலே வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும், நன்மைகளினால் நிரப்பு. எத்தனையோ குடும்பம், எத்தனையோ பேருடைய வாழ்க்கை நன்மை இல்லாம இருக்குதப்பா, திருப்தி இல்லாம இருக்கு தகப்பனே. வேதனையோடு இருக்கிறாங்க, குறைவோடு இருக்கிறாங்க, கவலையோடு இருக்கிறாங்க, தேவையில்லை சந்திக்கப்படாம வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. என் குடும்பத்தில் நன்மை இல்லையே, இந்த நன்மைகளுக்காய் காத்திருக்கிறேனே, ஆசீர்வாதமற்று இருக்கிறேனே. இன்றைக்கு எல்லா குடும்பங்களிலும், பிள்ளைகளிலும், வாழ்க்கையிலும், வீடுகளிலும் நன்மைகள் வந்து நிரப்பப்படுவதாக. தீமைகள் விலகி போகட்டும். கர்த்தாவே, எல்லா நன்மைகளையும் தான். நீ நன்மையானதை செய்கிறவர் என்று வேதம் சொல்லுகிறது, நன்மையானதை தருகிறவர் என்று வேதம் சொல்லுகிறது. உம்மை தேடும் பொழுது ஒரு நன்மை குறைபடாது என்று வேதம் சொல்லுகிறது. இந்த நன்மைகளை ஆவிக்குரிய, சரீரத்துக்குரிய, குடும்பத்துக்குரிய, தொழிலுக்குரிய பலவித நன்மையான ஆசீர்வாதங்களை இன்றைக்கு பிள்ளைகள் பெற்றுக் கொள்வார்களாக. கிருபைகளோடு இருக்கட்டும். வார்த்தைகளை கேட்டு எல்லாரையும் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல் பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தார். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி
உன் பிராணனை அழிவிக்க விலைக்கு மீட்டு உன்னை கிருபையினால் இரக்கங்களினால் முடிசூ நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடும் இந்த வார்த்தைகளை கேட்ட யாவரோடும் என்றும் இருப்பதாக. ஆமென். உம்மோடு நடந்தால் ஆனந்தம், உம்மோடு இருந்தால் பேரின்பம். உம்மோடு நடந்தால் ஆனந்தம், உம்மோடு இருந்தால் பேரின்பம். நன்மையினால் என் வாழ்வை நிரப்பும் நல்லவரே என் இயேசையா. நன்மையினால் என் வாழ்வை நிரப்பும் நல்லவரே என் இயேசையா. இயேசையா இயேசையா உன் பிள்ளை நானையா. இயேசையா இயேசையா உன் பிள்ளை நானையா. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வார்த்தைகளை கேட்டவர்கள், உங்களுக்கு இப்படிப்பட்ட செய்திகள் வரும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. செய்திகளை காலையில் கேளுங்க, பலனடையுங்க, நன்மைகளை பெறுங்க, ஆசீர்வதிக்கப்படுங்க, உயர்த்தப்படுங்க. கர்த்தர் உங்களோடு இருப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஜெபக்குழு சிஸ்டர் ஜெயா அவருடைய வீட்டில் நடைபெறுகிறது. அந்த பகுதியில் இருக்கிறவர்கள் நீங்கள் அந்த ஜெபக்குழுவில் நீங்கள் கலந்து கொள்ளும்படியாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம். மாறிடா கிருபை என்னை சூழ்ந்ததே, நித்திய ஆசீர்வாதங்கள் மூடிடுதே. மாறிடா கிருபை என்னை சூழ்ந்ததே, நித்திய ஆசீர்வாதங்கள் மூடிடுதே. இம்மட்டும் காத்த உம் கிருபை இனிமேலும் நடத்தும், எல்லா அநீதிக்கும் விலக்கிடும். இம்மட்டும் காத்த உம் கிருபை இனிமேலும் நடத்தும், எல்லா அநீதிக்கும் விலக்கிடும். கிருபை பெரியது, உம் கிருபை அருமையானது. கிருபை பெரியது, உம் கிருபை அருமையானது. புதிய நாளில் புதிய கிருபை தாரும் இயேசுவே. புதிய நாளில் புதிய கிருபை தாரும் இயேசுவே. தேற்றிட யாரும் இல்லை, ஆற்றிட ஒருவர் இல்லை. உம் கரம் என்னை தொட்டதே. தேற்றிட யாரும் இல்லை, ஆற்றிட ஒருவர் இல்லை. உம் கரம் என்னை தொட்டதே. கிருபையினால் நான் வாழ்கிறேன், கிருபை வேண்டுமே. உம் கிருபையினால் நான் வாழ்கிறேன், கிருபை போதுமே. கிருபை
பெரியது உம் கிருபை அருமையானது கிருபை பெரியது உம் கிருபை அருமையானது புதிய நாளில் புதிய கிருபை தாரும் இயேசுவே புதிய நாளில் புதிய கிருபை தாரும்